திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் சுந்தரமூர்த்தி நாயனார், திரு நம்பி ஆரூரர், நம்ம தம்பிரானுடைய தோழர். அருமையான திரு நரையூர் சித்திச்சரம் அப்படின்ற தளத்தில் பாடியிருக்காரு. இதில் முன்னாடி நம்ம 5 பாடல்களை பார்த்துட்டோம். இப்போ மீதமுள்ள 5 பாடல்களை பார்க்க போகிறோம். பண் குறிஞ்சி. இப்போ தான் நம்முடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். இது எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணுன்றதுனால இதை அனைவரும் வழிவிட்டு நல்ல ஆதரவு கொடுங்க. கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். இன்னும் மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயரணும், வந்து குவியணும். சப்ஸ்கிரைபரே வரல, ஒரு வாரமாக சப்ஸ்கிரைபரே கிடையாது. நிறைய பேர் பாருங்கள், நல்ல ஆதரவு கொடுங்க. மென்மேலும் உங்களுடைய ஆதரவு அள்ளி கொடுங்க. பால வெங்கடேஷ், நம்ம ஜோதி, டாக்டர் பெரியசாமி கார்மேகம், அப்புறம் சரண்யான்றவங்க, இது மாதிரி நிறைய பேர், முருகா சேனல்காரங்க, இது மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜுன்றவங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ஒரு டானிக் கொடுக்குற மாதிரி. நம்மளுடைய பதிவை பார்த்து கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதின்றவங்க விடாமல் கமெண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்களும் நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம். ஊனார் உடை வெண்தலை உன் பலி கொண்டு ஆனார் ஆடல் ஏறு அமர்வாங்கிடமாம் வானோர் மதியம் பதிவெண் பொழில் வாய் தேனார் நரையூர் சித்திச்சரமே. ஊனார் உடை வெண்தலை உன் பலி கொண்டு ஆனார் அடல் ஏறு அமர்வான் இடமாம் வானார் மதியம் பதி வன்பொழில் வாய் தேனார் நரையூர் சித்திச்சரமே. இந்த 11 பாடல்களையும் 10 பாடல்களையும் நான் எல்லாம் மொத்தமாக தான் பாடிக்கிட்டு இருக்கிறேன். யாரும் இது மாதிரி பாடி போடுறவங்க கிடையாது. தேவாரமெல்லாம் அப்படியே பாட மாட்டாங்க. ஒரு பாடல் பாடுவாங்க, ஒரு 2 பாடல் பாடுவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி விட்டுருவாங்க. இந்த 11 பாடல்களும் இதெல்லாம் இவ்வளோ ஒரு அமுதம் இதில் இருக்குது. எவ்வளோ ஒரு பலாச்சொலை, அப்படி தேனி இனிக்குது, அந்த தேனுக்குள்ளே பலாச்சொலை முக்கி, அது மாதிரி கரும்பு, என்ன ஸ்வீட்டெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் இதில் இருக்குது. அதனால் இதெல்லாம் படித்தா ஒரு வேளை சுகர் ஏறிடும்னு படிக்காதுக்கிறீங்களோன்னு. கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அது கரையிறதுக்கான பண்ணு இருக்குது, சுகர் இருந்தாலும் அது காணாமல் போகிறதுக்கான பதிவும் இருக்குது. அந்த மாதிரி கோபத்தை எல்லாம் போக்கக்கூடியதும் இருக்குது, கோபத்தை தரக்கூடியதும் இருக்குது. இதெல்லாம் பாடுங்க. இறைவனுடைய திருவருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். இதெல்லாம் அப்படி கொட்டி வச்சுருக்காங்க. நாம் ஒன்றும் புதுசாக பாட போகிறதில்ல. நம்மளுக்கு புதுசாக எதுவும் தெரியவும் தெரியாது. இறைவனை நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு ஆன்ற எழுத்து கூட நம்மளுக்கு தெரியாது. இவங்கெல்லாம் இறைவனோடவே வாழ்ந்தவங்க, இருந்தவங்க, அடியார்கள். அவங்களுக்கு அமுது படைச்சவங்க. எப்படி பாருங்கள், நம்ம சும்மா எடுத்து போய் படத்துக்கும் இதுக்கும் வச்சுட்டு சாப்பிட்டியான்னு அது கூட சாப்பிட்றதுக்குள்ளே டிங் டிங் மணி ஆட்டி எடுத்துன்னு வந்து எனக்கு இது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்கும்னு செஞ்சு வச்சு படைச்சி நம்ம சாப்பிட்றோம். அவங்களுக்கு அப்படி கிடையாது. இறைவனுக்காகவே, இறைவனுக்கு இதெல்லாம் பிடிக்கும், இப்படியெல்லாம் செய்து வைக்கணும், இப்படியெல்லாம் படணும்னு அப்படி செஞ்சு படைத்தவங்க 63 நாயன்மார் மக்களும். அடியார்கள்லாம் அப்படியெல்லாம் பாடுபட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் பாடி இறைவனை பணிஞ்சிருக்காங்க. எல்லாருமே பாடி பணிஞ்சிருக்காங்க.
நால்வர் 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 மட்டுமல்ல, நிறைய நாயன்மார்கள் பாடி பணிஞ்சிருக்காங்க. 18 சித்தர்கள், நம்மளுக்கு 18 சித்தர்கள் தான் தெரியும். எவ்வளோ சித்தர்கள் எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. இறைவனுடைய திருவருளை பெற நாம் என்ன பண்ணுறோம்? எதையாவது படிக்கிறோமா, எதையாவது பாடுறோமா? ஏதாவது ஒன்றுத்தில் கவனத்தை செலுத்தணும், நல்ல எண்ணத்தில். அதை விடுத்து கண்டபடி மனம் அலையக்கூடாது. எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லைன்னா ஏன் சரியில்லை? நாம் அடுத்தவங்களுடைய கண்ட்ரோலுக்கு ஆளாயிடுறோம். இறைவனுடைய கண்ட்ரோலில் நாம் இருந்தோம்னா நாம் எடுத்த வேலையெல்லாம் சக்ஸஸ் தான், எடுத்ததெல்லாம் வெற்றி தான். என் எதிர எது வரும்? வராது. வரணும்னு நினச்சா கூட அது பயந்து ஓடும். ஆகையினால இறைவனுடைய கையை பிடிச்சிக்கினா நம்ம தைரியமாக நடந்து போகலாம். எங்கேயா இருந்தாலும். நான் வயசானாதான் சாமி கும்பிடணுன்றாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு புரியல. வயசானாதான் நான் தேவாரம் திருவாசகம் பாடினேன், இப்போ எதுக்கு எனக்கு அப்படின்றாங்க. தேவாரம் திருவாசகம் ஐயோ பயந்துன்னு ஓடுறாங்க. இது உங்களுக்கானது, இது உங்களுக்கானது, இதையெல்லாம் படிங்க. யானை பலம் வரும். யாரையும் எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சலை தரக்கூடியது தேவாரம் திருவாசகம். அதையெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாடுங்க, படிங்க. ஒவ்வொன்றுத்துலேயும் நம்ம நேரடி அலைவரிசையில் பாடணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த இந்த பாடல்களை இந்த வாயால் பாடினோம்னா அந்த சீரான அலைவரிசையில் போய் இறைவனுடைய காதில் கரெக்டாக அலோ யார் அண்ணாமலையாரா பா, யார்ப்பா ஆரூரானா அப்படின்றது கரெக்டாக போய் விழும். இப்போ நம்ம கண்ணா பின்னான்னு பேசின்னு இருந்தால் அது 4 விதமாக சிதறலில் போயிடும். இந்த பாடல் வரிசையில் பாடினோம்னா இது நேர அலைவரிசையில் இறைவனிடத்தில் போய் சேரக்கூடியது. இது நான் சொல்லலைங்க, எனக்கு இறைவன் உணர்த்துறது. ஏன்னா ஏன் அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆச்சு, நம்மளுக்கு ஏன் சக்ஸஸ் ஆகலை? இதுதாங்க. அங்கே ஒரு பாடல் வரிசையில் பாடிட்டாங்க, நீங்கள் கொண்டு வாங்க எனக்கு தாங்கன்ட்டாங்க. இது போய் அங்கே ரீச் ஆகி அவங்களுக்கு உடனே கிடச்சிது. இறைவனே நேரில் வந்தார். இப்போ இறைவனே நேராக வரலனாலும் மனுஷ ரூபத்தில் வந்து நம்மளுக்கு உதவக்கூடியவர். தெய்வம் மனுஷ ரூபேனான்னு சொல்லியிருக்காங்க. நாம் இப்போ நினச்சிக்கிட்டு உக்காந்துருப்போம், மதியானத்துக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி எங்கேயாவது இருந்து நம்மளுக்கு அன்னம்பாளிப்பு நடக்கும். அது இறைவனுடைய திருவருள். இப்போ நம்ம இதை பாடிக்கிட்டு இருக்கோம். இறைவன் நம்மளுக்கு இப்போ பணம் கொடுக்கணும், இப்போ படி அளக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா அந்த மாதிரி அதை நாம் நினச்சி திருவுள்ளம் பற்றி நம்ம அதை பாடினோம்னா கரெக்டாக போய் கேட்கும். போதா குறைக்கு முழுக்க சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல்கள்லாம் பாடினாலுமே செல்வ செழிப்பை தரக்கூடியது. ஏன்னா அவர் இறைவனை பெரும்பாலும் பொன்பொருள் வேண்டி தான் பாடினார். எனக்கு இங்கே யாரையும் தெரியாதுப்பா, நான் கைலாயத்துலேருந்து நேராக வந்தேன், எனக்கு இறைவனான உன்னை மட்டும்தான் தெரியும், வேறு யாரும் எனக்கு தெரிய மாட்டேன்து அப்படின்னு சொல்லி யாரோடையும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. சிவபெருமானை பாடுறத ஒண்டியே வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தார். அவரும் நீ பாடு, உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன் அப்படின்னு சொல்லி சென்ற இடமெல்லாம் கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு பாடுறத ஒண்டியே வேலையாக செய்துட்டு வந்தார். எல்லா இடத்துலையும் அவருக்கு படி அளந்துக்கிட்டு இருந்தார். அவருடைய பாடலை நாம் பாடினா நம்மளுக்கும் செல்வ செழிப்புக்கு குறையும் கிடையாது. இறைவனுடைய திருவருளும் நம்மளுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். வாங்க. கார்வூர் கடலில் விடம் உண்டு அருள் செய், நீர் ஊர் சடையன் நிலவும் இடமாம், வார்வூர் முளையார் மருவும் அருகில், தேர்வூர் நரையூர் சித்தீச்சரமே. கார்வூர் கடலில் விடம் உண்டு அருள் செய், நீர் ஊர் சடையன் நிலவும் இடமாம், வார் ஊர் முளையார் மருவும் மருகில், தேர் ஊர் நரையூர் சித்திச்சரமே. கரியின் உரியின் கலமான் மறியும், எரியும் அழுவும் உடையான் இடமாம், புரியும் மறையோர் நிறை சொல் பொருள்கள், தெரியும் நரையூர் சித்தீச்சரமே.
கரியின் உரியும் களமான் மரியும் எரியும் மழுவும் உடையான் இடமாம். இதெல்லாம் எம்பெருமான் அணிந்திருக்கிற இந்த இடம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. புரியும் மறையோர் நிறை சொல் பொருள்கள் தெரியும் நரையூர் சித்தி சரமே. இந்த மறையோர்களுடைய நிறை சொல் பொருள்கள்லாம் தெரியக்கூடிய நரையூர் சித்திச்சரம் அப்படின்றாரு. முனிவன் பெருவேள்வியலாம் மானாமை செய்தான் மருவும் இடமாம் பானார் குழலும் முழவும் விழவில் தேனார் நரையூர் சித்திச்சரமே. பேணா முனிவன் பெருவேள்வியலாம் மானாமை செய்தான் மருவும் இடமாம் பானார் குழலும் முழவும் விழவில் சேனார் நரையூர் சித்தீச்சரமே. இந்த குழலும் முழவும்ன்றதெல்லாம் தாளக்கருவிகள். இதெல்லாம் இந்த சித்தீச்சரத்தில் வாசிக்கிறது சொல்கிறாரு. குறியில் வழுவா கொடுங்கூற்று உதைத்த எரியும் மழுவாள் படையான் இடமாம் நெறியில் வழுவா நியமித்தவர்கள் செரியும் நரையூர் சித்தீச்சரமே. செரியும் நரையூர் சித்தீச்சரமே. குறியில் வழுவா கொடும் கூற்று, அதாவது அவர் கொண்ட கடமையில் ஒரு நாளும் தவறாதவர் யமதர்மை. அவருடைய கரெக்டான அந்த நாளில் மார்கண்டேயனை பிடிக்கிறதுக்காக வராரு. அப்போ மார்கண்டேயன் என்ன பண்ணுறாரு, சிவபெருமானை போய் இறுக கட்டிக்கிறார். அவங்க அம்மா சொல்லுவாங்க, இன்றைக்கி தான் உன்னுடைய 16வது வயசு, நீ இறந்துடுவே அப்படின்னோன்னா, நீ ஒன்றும் பயப்படாதம்மா, எனக்கு சிவபெருமான் இருக்கும்போது எனக்கு என்னம்மா கவலை அப்படின்னு சொல்லிட்டு போய் சிவபெருமானை ஆற தழுவிக்குவார். அப்படி தழுவிக்கும்போது கொடுங்கூற்றன் காலன் யமன் அவர் என்ன பண்ணுவார், பாசக்கயிறை போட்டு இழுக்க போவார். அந்த பாசக்கயிறு தவறி விழுதா சிவபெருமான் அதை பண்ண வச்சு அவர் மேலே விழுந்துடும். உனக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால் என் மேலே பாசக்கயிறை போடுவேன்னு சொல்லி இந்த காலாலேயே இடது காலாலேயே எட்டி உதைப்பார். அப்போ அதை தான் சொல்கிறாரு, குறியில் வழுவா கொடுங்கூற்று உதைத்த எரியும் மழுவாள் படையான் இடமாம். அந்த அம்பாளை ஒரு பாகத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த இறைவன் இருக்கிற இடம் இதுதான். அப்படி ஒரு அன்போடு சொல்கிறாரு. நெறியில் வழுவா நியமத்தவர்கள், இதுதான் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்களும் அந்த நெறி அந்த என்னவோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்வாங்க. எப்படி ஆச்சாரம் அனுஷ்டானத்தெல்லாம் கடைபிடிக்கிறவங்க. நெறியில் வழுவா நேமத்தவர்கள் செரியும் நரையூர் சித்திச்சரமே அப்படின்ட்டு அருமையாக சொல்கிறாரு. போரார் பூரம் எய் புனிதன் அமரும் சீரார் நரையூர் சித்திச்சரத்தை ஆரூரன் சொல் இவை வல்லவர்கள் ஏறார் இமையோர் உலகு எய்துவரே. யாராவது பாடினா மனம் சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. அவருடைய பாடலை யாரெல்லாம் பாடுறாங்களோ, ஆரூரன் சொல் இவை வல்லவர்கள், பாடுறவங்கெல்லாம் வல்லவர்களாம். ஏறார் இமையோர் உலகு எய்துவரே. நீங்கள் இந்த பாடெல்லாம் பாடினீங்கன்னா அந்த இமையோர், ஏறார் இமையோர் உலகு, கண் இமைக்காதவன் சிவபெருமான் கண் இமையா அது இமைக்க மாட்டார். அவர் இமைச்சார்னா முடிஞ்சுது நம்மளோட கதை. அந்த மாதிரி கண்ணிமைக்காத காக்கிற நம்ம கடவுள். அதுக்கு மேலே இமையோர் உலகு எய்துவரே அப்படின்னு சொல்லி அருமையாக நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பாடலில் சொல்லியிருக்கார். யாரெல்லாம் இந்த பாடலை போரார் பூரம் எய் புனிதன் அமரும், இந்த புனிதன் அமர்ந்திருக்கிற சீரார் நரையூர் சித்தீச்சரத்தை ஆரூரன் சொல்லிவை வல்லவர்கள் ஏறார் இமையோர்
உலகு எய்துவரே. சுவாமி சித்தநாதர், அம்பாள் அழகம்மை, எவ்வளோ ஒரு அருமையான பாடல் பாருங்கள். இதையெல்லாம் பாடி சிவபெருமானுடைய திருவருளையும் பேரருளையும் பெறுங்க. நம்மளுடைய இல்லத்தில் இனிமேல் இல்லை, துன்பம்ன்றதே இனிமேல் இல்லை. சுந்தரருடைய இந்த அர்ச்சனை பாடல்களை, திருப்பாட்டை பாடினீங்கன்னா நம்ம துன்பமெல்லாம் நீங்கும், துயரமெல்லாம் ஓடும். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி, நம்பி ஆரூரன் திருவடிகளே போற்றி போற்றி.